ஜாதியை வச்சுதான் ஸ்கூல் காலேஜ்ல நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படின்னா ஹையர் கேஸ்ட்ல இருந்தா அதுக்கு ஒரு விதமான ஸ்காலர்ஷிப், லோவர் கேஸ்ட்ல இருந்தா அதுக்கு ஒரு விதமான ஸ்காலர்ஷிப். சில டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹையர் கேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பே கிடையாது. இந்த முறையை வந்து பாத்தீங்களா பேசிக்கா வந்து ஸ்காலர்ஷிப்னு ஒண்ணுனா எல்லாருக்கும் ஈக்குவலா ப்ரொவைட் பண்ணோம். ஆனா வந்து ஹையர் கேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி, லோவர் கேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அப்படி கொடுக்கறதுனால எவ்வளவு பெரிய பாகுபாடு கிரியேட் பண்ணுது தெரியுமா? எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஹையர் காஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்களே கிடையாது, அதனாலதான் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது, அதனால ஸ்காலர்ஷிப் கம்மியா கொடுக்குறோம். லோவர் காஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதனால அவங்க ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணலாம், அதனால அவங்க ஸ்காலர்ஷிப் நாங்க தருவோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஸ்காலர்ஷிப்னா எல்லாருக்கும் ஈக்குவலா ப்ரொவைட் பண்ணணும். ஹையர் காஸ்ட் லோவர் காஸ்ட் அப்படின்னு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுனால கவர்மெண்ட் நம்மளுக்குள்ள பாகுபாடை கிரியேட் பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹையர் காஸ்ட்ல இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்காம இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, நம்மளுக்கு தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அதே தான் நானும் சொல்ல வரேன். எல்லாருக்குமே ஈக்குவலா கொடுக்கணுமே தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே கூடாது. சரி, ஜாதி அடிப்படையே இல்லாம எப்படிதான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கொடுக்கலாம். யாரோட ஆண்டு வருமானம் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வருது அவங்க இன்கம் சர்டிபிகேட் காமிச்சாங்கன்னா அவங்களோட இன்கம் ப்ரூஃபை செக் பண்ணிட்டு ஆனுவல் இன்கம் எவ்வளவு வறுமை கோட்டுக்கு கீழே வந்தா தாராளமா எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாமே. ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து ஈக்குவலா ப்ரொவைட் பண்ணுமே தவிர்த்து இந்த மாதிரி ஜாதி அடிப்படையா பிரிச்சு கொடுக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு வறுமை கோட்டை பார்த்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. என் கருத்து கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க.